பொன்முடி வழக்கு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெயச்சந்திரன், நீதியரசர் ஜெயச்சந்திரன் தீர்ப்பை வாசித்து வரக்கூடிய காட்சி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். அத்தோடு 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்பாக உங்களிடம் ஏதேனும் கருத்து இருக்கிறதா என்று அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியிடம் நீதியரசர் ஜெயச்சந்திரன் கேள்வி எழுப்ப, இவர்கள் கை கூப்பியபடி அவர் சீனியர் சிட்டிசன் என்ற முறையில் எங்களுக்கு தண்டனை குறைத்து வழங்க வேண்டும், இதை எங்களுக்கு மருத்துவ உதவிகளை ஏற்கனவே நாங்கள் மருத்துவமனையில் சிகிச்சைகள் பெற்று வருகிறோம், ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று இவர்கள் கை கூப்பியபடி நீதியரசர் ஜெயச்சந்திரனிடம் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தீர்ப்பு வாசிக்கப்பட்ட உடனேயே அடுத்த கட்டமாக அவருடைய வழக்கறிஞர் உடனடியாக நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்ல இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து இது 30 நாட்களுக்கு இந்த தீர்ப்பானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 30 நாட்களுக்குள்ளாக அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்வதற்கு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை குறைக்க கோரிக்கை, இன்னமும் இந்த தண்டனையை குறைக்க முடியுமா என தற்போது பொன்முடி தரப்புல நீதியரசரிடம் கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொன்முடி மனைவி விசாலாட்சியும் நீதியரசரிடம் தற்போது 3 ஆண்டுகள் தண்டனை, மிக அதிக தண்டனை, எங்களுக்கு குறைத்து தண்டனை வழங்க முடியுமா என்று கோரிக்கையானது தற்போது அவர்கள் வழக்கறிஞர் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில தற்போது இந்த தீர்ப்பானது வந்திருக்கிறது. தமிழகத்தின் முக்கிய அமைச்சர், மூத்த அமைச்சர் பொன்முடி மீதான இந்த சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.